நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய சரியான காலம் இந்த காலம்தான் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த ஜாசுவா டிவி மூலமாக வரக்கூடிய செய்திகளை, காணொளிகளை நீங்கள் கவனித்து கேட்பீர்களானால், ஏதோ கேட்குறோன்றதுக்காக அல்ல, கவனித்து கேட்பீர்களானால் அதான் முக்கியம். கவனித்து கேட்கும் பொழுது அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆசீர்வாதமும், அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆரோக்கியமும், அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் பெருக ஆரம்பிக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த புத்தாண்டில் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலிலே மேகத்தையும் புகையையும் இரவிலே கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவர்கள் மேலெல்லாம் காவல் உண்டாகும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் பகலிலே மேகத்தையும் இரவிலே பகலிலே மேகத்தையும் அக்னி கொழுந்து விட்டு எரிகிற அக்னியும் பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவர்கள் மேலெல்லாம் காவல் உண்டாகும் என்று. இந்த மகிமை இருக்கும் வரைக்கும் காவல் உங்களுக்கு உண்டாகும். மகிமையை இழந்து விட்ட பிறகு அந்த காவல் இருக்காதுங்க. எப்படி நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமத்திலே கர்த்தர் ஆதாமோடு கூட பேசும் பொழுது ஆண்டவர் வெளியே மனுஷனை உண்டாக்கி ஏதேனுக்குள்ளே கொண்டு வந்தார். ஏதேனிலே அவர்கள் மகிழ்ச்சியாய் வாழ்கிற அந்த காலத்தில் கர்த்தர் சொன்ன ஒரு பிரமாணம், ஒரு உடன்படிக்கை, ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியும் இலவசமாக நீங்கள் சாப்பிடலாம், புசிக்கலாம், குடிக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லி கணவன் மனைவி என்கிற ஒரு நல்ல குடும்ப உறவை அங்கே ஏற்படுத்தினார். இந்த குடும்ப உறவு தேவனோடு தொடர்பில் இருக்கிறதுனால லூசிபர் என்று சொல்லப்படுகிற வலு சர்ப்பமானது அதுக்கு பொறுக்க முடியவில்லை. நாம தேவ சன்னிதானத்தில் இருந்தோம், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம், நம்ம இப்போ கீழே வந்ததுனால இவன் எப்படி தேவனோட மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி அதை அப்படியே கீழே கொண்டு வருகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறார் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நான் உனக்கு விலக்கி வைத்திருக்கிறேன். என்னைக்குமே விலக்கப்பட்டதாக இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சி தான். அதனால நான் உனக்கு விலக்கினதை நீ தொடாமலும் புசியாமல், அந்த கனியை புசியாமல் இருக்கும்படி கவனமாக இரு என்று சொல்லி தேவன் ஆதாமோடு கூட பேசி அந்த ஏதேனிலே அவர்கள் மகிழ்ச்சியாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலங்கள். கர்த்தர் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே வருவார், சாயங்காலமான போது அவர் வருவார். வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உபதேசம் பண்ணுவார். அழகாக அவர்களோடு கூட பல மணி நேரம் செலவிட்டு அவர்களோடு கூட உபதேசம் பண்ணி அவர்களோடு கூட மகிழ்ச்சியாக இருந்த காலங்கள் அந்த காலங்கள், மகிழ்ச்சியாக இருந்த காலங்கள். இப்போ அவர்களுக்கு கவலைன்னா என்னன்னு தெரியாது, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, வறுமைன்னா என்னன்னு தெரியாது, வேதனைன்னா என்னன்னு தெரியாது, வியாதின்னா என்னன்னு தெரியாது, மரணம்னா என்னன்னு தெரியாது. தெரியாமலே மகிழ்ச்சியாக
வாழ்ந்த ஒரே ஒரு குடும்பம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதாம் ஏவாளுடைய குடும்பம் தான். ஆண்டு சொன்னாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதி ஆகமத்திலே ஆதாமோடும் ஏவாளோடும் கூட கர்த்தர் பேசினார். இதை மல்கியாவில் சொல்றாரு, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார் என்றால் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்கு. அப்போ பரிசுத்தமான சந்ததியை, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்று ஏதேனிலே பலுகி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்த அன்பு தெய்வத்துக்குடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்க்க மனம் இல்லாமல் போய்விட்டார். எப்படி அப்படின்னா, இந்த யாக்கோபுடைய மகள் தீனாள் ஒருத்தி இருந்தா. இவங்க கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வர்றாங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. சோத்திரம். பாதாம் ஆராமிலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. பாதாம் ஆராமிலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. மாமாவுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. வரும்பொழுது சீகேம் என்கிற ஊருக்கு வர்றாங்க. அந்த ஊர் எப்படின்னு கேட்டால் செழிப்பான ஊர், மிருக ஜீவன்களை வைத்து பராமரிப்பதற்கு அது செழிப்பான ஒரு ஊர். ஆனால் அந்த ஊரில் ஒருவர் இருந்தான். நம்ம ஊரில் இந்த நாட்டாமன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஊரில் ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய மகன் அந்த நாட்டுக்கு, அந்த சீகேம் ஊருக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு முக்கியமானவனாக இருந்தான். ஒரு நாட்களில் அங்கே அவர்களுடைய பண்டிகைகள் வர ஆரம்பித்தது. பண்டிகைகள், அப்படி பண்டிகை வரும்பொழுது தீனாள் தன்னுடைய சிநேகிதர்களோடு சேர்ந்து பண்டிகையை சுற்றி பார்ப்பதற்கு, ஊர் சுற்றி பார்ப்பதற்காக போனாள். தாய் தகப்பை அவங்கள விட்டிருக்க கூடாது. சோத்திரம். இன்னைக்கு நிறைய உறவுகள், பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு காரணம் தெரியுமா? இந்த ஊர் சுற்றி பார்க்குற பிரச்சனைகள் தான் வரும். சிநேகிதிகள் கூட்டாங்க, அங்கே போனாங்க இங்கே போனாங்கன்ட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, வாலிப பையனே, ஊர் சுற்றி பார்ப்பது ஒன்று, தவறான நட்புகளோடு சேர்வது மிக மிக நஷ்டம் கஷ்டமும். ஏன்னா கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிம்பாங்க. சரியான நட்பு இல்லைன்னா அது ஒரு நாள் தவறாக முடிந்து விடும். ஆனாலே இந்த அம்மா அங்கே போய் ஊர் சுற்றி பார்க்கும்போது அந்த சீகேம் ஊர்காரனுடைய பட்டணத்தானுடைய மகன் இவளை பார்த்தான். இவளை அவர் எப்படியாவது அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அழகா சொல்றாரு, அவளுடைய மனசுக்கு ஏற்றபடி பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப மனம் கெடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பாவம் ஒரே நாளில் உள்ள வருவதில்லை. சோத்திரம். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். தவறு ஒரே நாளில் வந்து சேர்வதில்லை. விபச்சாரமாயிருக்கட்டும், வேசித்தனமாயிருக்கட்டும், அசுத்தமாயிருக்கட்டும், காமவிகாரமாயிருக்கட்டும், விக்கிரகாரம் எதுவாக இருக்கட்டும், ஒரே நாளில் வந்து சேர்வதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இடம் பிடிக்கும். நீங்க பைபிள் எல்லாம் வாசித்தீங்கன்னு உங்களுக்கு விளங்கும். அதாவது அசுத்தாவி ஒரு மனிதனை தூண்டுவான், முதல்ல ஏவுவான், தூண்டுவான், பிறகு இருதயத்தை நிறைப்பான். இருதயம் நிறைந்த பொழுது அவனுக்கு அந்த இருதயம் என்ன பண்ணும் அப்படின்னா, இதனுடைய நிறைவுனால தேவ பிரசன்னத்தை என்ன செய்வாங்க, இழந்துருவாங்க. அதனால்தான் 2 தீமோத்தேயு 2:26 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் சாத்தானுடைய இச்சையினால் பிடிக்கப்பட்டு அப்படியே கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக அவனுக்கு சாந்தமாய் உபதேசம் பண்ணுங்கள். ஜெபிங்கள்னு சொல்லல, சாந்தமாய் உபதேசம் பண்ணுங்கள், அன்பாய் பேசுங்க. அப்ப நல்ல கவனிங்க, இந்த மகிமையான வாழ்வு ஏதேனில் இருந்த பொழுது இந்த லூசிபர், இந்த கேருப் என்ற லூசிபர் அந்த வலுசற்பமாய் மாறி லிவியாதான் என்ற ஒரு நீண்ட பாம்போடு கூட பேசி அதனுடைய சாயலாக மாறி இப்பொழுது மனுஷனோடு கூட பேசுகிறான், மனுஷியோட பேசுகிறான். அவன் கேட்கிறான், தேவன் இந்த தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ அப்படின்றான். அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா,
எல்லா விருட்சங்களின் கனியும் புசிக்கலாம், அந்த நடு விருட்சத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்றார். வேலை கவனிங்க, அவர் சொன்னார் இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்றார். ஆனால் இவன் சொல்லுகிறான் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். எவ்வளவு அழகான ஒரு தவறான வெளிப்பாடு சொல்றாங்க. உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள். அதான் விஷயம். இவங்களை என்ன கேட்டா பெருமைக்குள்ளாக்கணும். ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இல்லையா? பெருமை வரவே கூடாது, பெருமை வரக்கூடாது, தாழ்மை வேணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் இல்லையா? அப்ப கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தணும். அப்படிப்பட்ட வாழ்வு தான் என்றைக்கு நிலைக்கும். ஆக இவர்கள் சொன்ன பொழுது அந்த அம்மா சொன்ன உடனே இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு காரியத்தை கவனிங்க, மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல. ஒரு ஆண் தனியா இருக்கக்கூடாது, அவனுக்கு தவறான எண்ணங்கள் வரும். அப்படிதான் தாவீது உப்பெரிக்கையில் போகும் பொழுது தனியா உலாத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த பத்சேபாளை பார்த்தான், உரியாவுடைய மனைவியாகிய பத்சேபாளை பார்த்தான். தனிமை என்பது தனியா நேரத்தை என்ன செய்யக்கூடாதுன்னா வீணா செலவிடக்கூடாது. ஒன்று குடும்பத்தோடு இருக்கணும், ஒன்று கர்த்தரோடு இருக்கணும், இல்லை கர்த்தருடைய ஊழியத்தோடு இருக்கணும், இல்லை வேலையோடு இருக்கணும், இல்லை படிப்போடு இருக்கணும், ஏதாவது ஒரு காரியத்தில் இருக்கணும். தனிமை எங்கே இருக்கவே கூடாதுங்க. தனிமை தான் மிகப்பெரிய கேடு. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதுதான் பெரிய கேடு. கர்த்தரை விட்டு பின்வாங்குவதற்கு அதான் பெரிய கேடு. அப்படினாலே இப்ப அவன் சொன்னா இதை புசிக்கு நாள் இந்த ஆதாம் என்ன செய்யணும், ஏவாளை தனியாக விடக்கூடாது. ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனாரு, அவன் தனியா இருக்கிறான், நீ அவனோடு பேசி பழகி சந்தோஷமா இருன்னு சொல்லி தான் அனுப்புனார். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிட்டுனா சமயம் பார்த்து, எப்பவுமே தான் சமயம் பார்த்து தான் பிரச்சனைகள் நடக்குங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணி முடிக்கும் போது சமயம் பார்த்து உமக்கு பசி உண்டாகும், இந்த கல்களை அப்பமாகும்படி செய்யும் என்று சொன்னான். அந்த சமயம் பார்த்து தான் வருவான். பசியா இல்லை கடன் பிரச்சனையா, அதை அடைப்பதற்கு வேறொரு நபரை கொண்டு வருவான், அதன் மூலமாய் தவறுக்குள்ள கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த சமயம் பார்த்து சந்தர்ப்பம் பார்த்து தான் கரெக்டாக வருவான் லூசிபர். உங்க பலகீனம் என்ன என்பதை அறிந்து கரெக்டாக நடத்துவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ அதனால இந்த அம்மா அவரை விட்டு போனது தப்பு, அவரோடு கூட பேசினது தப்பு. மூன்றாவது, அதாவது அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நான் அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன், எப்படி நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அது 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. எப்படி பார்த்தீங்களா? இப்போ அந்த சிந்தை மாறுது பாருங்க. தேவனுடைய சிந்தையில் இருந்து மனுஷ சிந்தைக்கு, மாம்ச சிந்தைக்கு, சுய சிந்தைக்கு அந்த எண்ணங்கள் எப்படி மாறுது பாருங்களேன். பார்வைக்கு அது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமானது. இப்ப நிறைய பார்வையில தான் கெட்டு போகுதுங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு கெட்டு போற நிறைய பிள்ளைகள், நிறைய வாலிப பிள்ளைகள். அந்த பையன் பாரு சூப்பரா இருக்கிறான், நல்லா இருக்கிறான், அந்த பிள்ளை அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்வைக்கு நல்லா இருக்கு அப்படின்றாங்க இல்லையா? இதெல்லாம் ஆதியிலே வந்ததான ஒரு பெரிய சாபக்கேடு, பாவக்கேடு, சாபக்கேடு. அடுத்தலாம் சொல்றான், புத்தியை தெளிவிக்கத்தக்கதாக இச்சிக்கப்பட விருட்சம். அப்போ புத்தியில தான் இச்சை என்ன செய்யுது, வேலை செய்யுது. புத்திசாலியான பெண்கள் இருக்காங்க, புத்திசாலியான புருஷன் இருக்காங்க. அந்த புத்தியை தெளிவிக்க தான் இது. ஏற்கனவே அவளுக்கு புத்தி தெளிவாக தான் இருக்கு, ஆதாமுக்கும் தெளிவாக தான் இருக்கு. சோத்திரம், சரிதானே? ஆதாம் தேவனுடைய சாயலை உண்டாக்கப்பட்டவன், ஏவாள் மனுஷனுடைய சாயலை உண்டாக்கப்பட்டவள். அப்போ அந்த தேவ சாயலுக்கும் மனுஷ சாயலுக்கும் ஒரு உடன்படிக்கையின் ஒப்பந்தம் தான் திருமணம். இந்த திருமண உடன்படிக்கையை நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா உதாசீனப்படுத்திடுறாங்க. முதல்ல திருமணம் பண்றாங்க, பிறகு அவங்க இஷ்டம் போல என்ன செய்றாங்க, வாழ்றாங்க.
நீ என்னுடைய காரியத்துக்கு, நான் சொல்கிற காரியத்துக்கு ஒத்து போனதான் என்னோட வாழ முடியும் அப்படின்னு எத்தனையோ புருஷர்கள் வந்து நினைச்சாங்கன்னு சட்டம் போடுறாங்க. சில வீடுகளில் பாருங்க, தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டுட்டு வேறொரு குடும்பத்தில் போய் சேர்ந்துருக்காங்க. நிறைய கஷ்டங்க இந்த கடைசி காலத்தில் மிக மிக கஷ்டங்க. அதாவது ஒரு புருஷன்னா எப்படி இருக்கணும், ஒரு மனைவினா எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வேத வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா விளங்கும். ஆக்கிலா பிரிஸ்கலை எடுத்துக்கிடுங்க, யோசேப்பு எடுத்துக்கிடுங்க, ஒவ்வொரு பரிசுத்தவன்களும் எடுத்துக்கிடுங்க. பரிசுத்தமாய் வாழ்ந்ததை கொஞ்சம் நம்ம மனதில் கொள்ளணுங்க. சோத்திரம். ஆக அவன் சொன்ன அந்த காரியத்தை கேட்டு கேட்டு இவளுக்கு என்ன வந்துட்டுன்னா 3 காரியம் உள்ள வந்துட்டு. 1 புசிப்புக்கு நல்லது, 2 பார்வைக்கு இன்பமானது, 3வது புத்தியை தெளிவிக்கத்தக்க இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு அதை என்ன செய்தா, பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இப்போ புசித்தாங்கல்ல, உடனே நிர்வாணி ஆகலை. ஏன் உடனே நிர்வாணி ஆகலை? ஏன் அவங்க கண்கள் உடனே திறக்கப்படலை அப்படின்னா, அந்த பழத்தினுடைய சாறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழத்தினுடைய சாறு இரத்தத்தோடு கலக்கும் பொழுது, சோத்திரம், இரத்தத்தோடு கலக்கும் பொழுதுதான் அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிகிறார்கள். இந்த இரத்தத்தில் கலந்த பாவத்துக்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தன் சொந்த இரத்தத்தை நமக்கு கொடுத்து, திருவிருந்திலே அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி மகிமையின் வாழ்வுக்கு அவர் என்ன செய்கிறார், நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ அந்த கனிக்குள்ள இருக்கிற சாறு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாறு தான் இரத்தத்தோடு கலக்கும் பொழுதுதான் கண்கள் திறக்கப்பட்டது. நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள், பயந்தார்கள், ஒளிந்து கொண்டார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு அவங்களுக்கு பயம், நடுக்க வந்துச்சு. இன்னைக்கு தேவ சத்தத்தை நீங்க கேட்கணும்னா மனம் திரும்பினால் போதும், பாவி என்று ஒத்துக்கொண்டால் போதும், தேவ சமூகத்தை அர்ப்பணித்தால் போதும், அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை ரட்சித்து பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒரு உண்மை உள்ளம் இருக்க. அந்த ஆதி மகிமையை மறுபடியும் நமக்குள்ள எப்படி கொண்டு வரார் தெரியுமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவான் 1:1 வாசிக்கிறோமா? 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி அவருடைய மகிமையை கண்டோம். எப்போ அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போது தான் மகிமை வெளிப்படுகிறது. இன்றைக்கும் இந்த காணொலியை கேட்கிற உங்களுக்கு அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணினால் மகிமை வெளிப்படும். மகிமைக்குள்ளே இருப்பீங்க, மகிமையான மேலெல்லாம் காவல் உண்டாகும். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, இந்த ஜாசுவா டிவி மூலமாக ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை, வெளிப்பாடுகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆதில் இந்த மகிமைக்கு நேர வர கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆட்கொண்டு நடத்துங்க, பொறுப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் இல்லாத மாற்றங்கள் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஜாசுவா டிவியையும் அவருடைய குடும்பங்களையும் அதோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை தந்து ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியம், நன்மை கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.